Welcome to Fashion Channel. நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்ல பிளவுஸ் பேட்டர்ன்ஸ் பெர்ஃபெக்ட்டா வரதுக்காக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மெத்தட் எப்படி இருக்கும் அண்ட் அதோட பிளவுஸ் எப்படி இருக்கும்ங்கறத இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம மெத்தட் பாத்தீங்கன்னா மேக்ஸ் மெத்தட்லயே 1/3 மெத்தட்னு சொல்லுவாங்க. யூசுவலா நார்மல் டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈக்குவலா வச்சு கட் பண்ணுவாங்க இல்லையா? நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா 1/3 மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 1/3 மெத்தட்னா நம்ம ஒரு பிளவுஸ் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பிளவுஸ் இப்ப நம்ம இது ஃபோல்டர்ல இருக்கு, இது இந்த கேப் இருக்கும், பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு இந்த கேப் இருக்கும். சோ நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும் போதும் இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். நார்மலா நம்மளுடைய நிறைய கட்டிங்ல இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். இப்படி இருந்தா மட்டும்தான் நெக் ஃபால் ஆகாது, கரெக்டான கப் ஷேப்புக்கு கரெக்டா செட் ஆகும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸ். சோ இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இழுத்து வரும். இப்போ இதோட பேட்டர்ன் நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்ல எப்படி வந்திருக்குங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எப்படி செக் பண்றோம்ங்கறத பார்க்கலாம். சோ இப்போ இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேக் போர்ஷன். இந்த பேக் போர்ஷன்ல உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அண்ட் இது ஃப்ரண்ட்டுடையது. சோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் யூசுவலாவே நம்ம வந்து இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு கேப் உள்ள இருக்கும். சோ ஆர்ம் கர்வ் அண்ட் பேக் நாச்சும் ஃப்ரண்ட் நாச்சும் இந்த மாதிரி 1/2 இன்ச் நகர்ந்து வரும். சோ தட் நம்ம டாட் பிடிச்சோடனே இந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஆயிடும். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃப்ரண்ட்ல வந்து இந்த போர்ஷன் கிராஸ்ல உள்ள போயிருக்கும். இந்த கிராஸ்ல உள்ள போகிறது மட்டும் இல்லாம இங்க நம்ம பூப்பட்டி லூப்பட்டிக்காக 1/2 இன்ச் போயிடும். சோ தட் ஃப்ரண்ட்டுக்கு தனி அலவன்ஸா இருக்கும், பேக்குக்கு தனி அலவன்ஸா இருக்கும். சோ பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய 37 இன்ச் சென்டர் செஸ்டுக்கு நம்ம வந்து பேக்ல எவ்வளவு வைப்போம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த மெஷர்மெண்ட் சார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ இது எப்படி கால்குலேஷன் அப்படின்னா டிவைடட் பை 4 பண்ணிட்டு பிளஸ் 1/2 இன்ச் பண்றதுதான் நம்மளுடைய பேக்குக்கு வைப்போம். சோ 37 அப்படிங்கும்போது 37 டிவைடட் பை 4 பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு 9.25 வரும். அதுல இருந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணி தான் பேக் சைடு வைப்போம். இந்த 1/2 இன்ச் ஆட் பண்ணி வைக்கும் போதுதான் இந்த பொசிஷன் உங்களுக்கு 9.25க்கு வரும். அண்ட் இதோட இதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஸ்டிச்சிங் அலவன்சஸோட மார்க் வரும். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும். சோ ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 37 அப்படிங்கும் போது இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்க 9ல தான் இருக்கும். இந்த 9ங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பேக் சைடுல வந்து 37 டிவைடட் பை 4 சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இங்கே டிவைடட் பை 4 பண்ணிட்டு மைனஸ் 1/2 இன்ச் வைக்கணும். அப்படின்னா நமக்கு இங்க வர மெஷர்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 9.25 மைனஸ் 1/2. சோ டோட்டலா நம்மளுக்கு 8.25ங்கிறது நம்மளுடைய டோட்டல் மெஷர்மெண்ட். சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா 8.25 இங்க வரும். அண்ட் இந்த மெஷர்மெண்ட்ஸ்ல தான் நம்மளுடைய ஹூக் அட்டாச்சிங் போர்ஷனும் அண்ட் டாட் பிடிக்கிறதுக்கான அலவன்ஸ் இதுல இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும்போது நான் இதை வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா உட்காரும் அப்படின்ட்டு. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிட்டிங் இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஃபிட்டிங்கான பிளவுஸை நீங்களும் ட்ரையல் பார்க்கிறதுக்கு நம்ம சாஃப்ட்வேருக்கான ஆன்லைன் டெமோக்காக இப்பவே கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.